முன்னொரு காலத்தில் அந்த சிறுத்தையை வம்புக்கு இழுத்த 2 இளம் கரடிகள் இப்போது அதன் அருகே செல்லக்கூட அஞ்சி நடுங்கின. பனிச்சிறுத்தையும் அந்த வீர ஓநாயும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவை என்றாலும் இரண்டும் வேட்டை விலங்குகள் என்பதால் தங்களுக்குள் ஒரு புரிதலோடு பழகின. இருப்பினும் சிறுத்தையின் நகங்களுக்கு அடியில் சிக்கி நடுங்கிக் கொண்டிருந்த அந்த ஓநாய் இதை நட்பு என்று கருதியிருக்குமா என்பது சந்தேகமே. எனது சீடர்களிடம் நான் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறேன், நான் உண்மையிலேயே ஒரு சிறந்த தலைவன்தான் என்று கார்ன் தனக்குத்தானே பெருமையுடன் சொல்லிக் கொண்டான். அவன் அந்த பனிச்சிறுத்தையை அருகில் அழைத்து அதன் தலையை வருடி கொடுத்து தனது டிராகன் இரத்தத்தின் அதாவது டிராகன் பிளட்லைனின் சக்தியால் அதற்கு ஒரு புதிய ஆற்றலை வழங்கினான். அந்த ஆற்றல் உடலுக்குள் பாய்ந்ததும் பனிச்சிறுத்தை உற்சாக மிகுதியால் அந்த ஓநாயுடன் சிறிது நேரம் முரட்டுத்தனமாக விளையாடிவிட்டு பிறகு அந்த இரத்தத்தின் வீரியத்தால் அப்படியே உறக்கத்தில் ஆழ்ந்தது. பாவம் அந்த ஓநாய்! அது அப்படியே சிறுத்தையின் குகைக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு சிறுத்தை உறங்குவதற்கு ஒரு மென்மையான தலையணையாக மாற்றப்பட்டது. மற்ற ஓநாய்களை கார்ன் அங்கிருந்து அனுப்பி வைத்தான். அவை எல்லையைச் சுற்றி திரியலாம், ஆனால் மற்ற சீடர்களை தாக்கக்கூடாது என்று கடுமையாக உத்தரவிட்டான். அவை மனிதர்களைப் போல அறிவுமிக்கவை அல்ல என்றாலும் டிராகன் ரத்தம் பாய்ந்த பிறகு கார்னின் விருப்பத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவற்றுக்கு திறன் இருந்தது. அதன்பின் பனி ஓநாய்களும் சிறுத்தையும் வேட்டையாடிக் கொண்டு வந்த தரமான இறைச்சியை கார்ன் தன் முன்னே இழுத்து வைத்தான். ஒரு பகுதியை தனது நெருப்பு மந்திரத்தால் சமைத்தான். வறுத்த இறைச்சியின் நறுமணம் அந்த இடத்தையே நிறைத்தது. மீதமுள்ள பகுதியை தனது பனிமூச்சினால் உறைய வைத்து பனிப்படிகங்களோடு கலந்து ஒரு விசித்திரமான சுவையுடன் உண்டான். உயிருடன் கொண்டுவரப்பட்ட அந்த இறையின் சுவை மிக அற்புதமாக இருந்தது. கார்ன் மனநிறைவோடு உண்டான். பனிவோநாய்கள் மைனோட்டர் பழங்குடியினரை முழுமையாக வீழ்த்த தவறியிருந்தாலும் அவை வேட்டையாடிக் கொண்டு வந்த இறை அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடுவதில் வல்லமை பெற்ற அந்த வூல்ஃப் ஹார்ட் குலம் இப்போது கார்னுக்கு சிறந்த உணவை வழங்கும் முதன்மையான வேட்டைக்காரர்களாக மாறி பனிச்சிறுத்தையையே மிஞ்சிவிட்டனர். திருப்தியான உணவிற்கு பிறகு கார்ன் மீண்டும் தனது மந்திர பயிற்சியில் கவனம் செலுத்தத் தொடங்கினான். பல மணி நேர உழைப்பிற்கு பிறகு இடிமின்னல் மந்திரத்தை அவன் முழுமையாக கற்றுத் தேர்ந்தான். அடுத்ததாக அவனால் கற்க முடிந்தவை எரிபண்டு போன்ற உயர்நிலை ஆற்றல் மந்திரங்கள், சில அடிப்படை பாதுகாப்பு மந்திரங்கள். அவனது உருமாற்ற மந்திர பயிற்சி 4ஆம் நிலையிலேயே நின்றது. அதேபோல் அழைப்பு மந்திர பயிற்சி இப்போது கற்ற இடிமின்னல் மந்திரத்தோடு தற்காலிகமாக முடிவடைந்தது. இடிமின்னல் மந்திரத்தையும் சில பாதுகாப்பு கலைகளையும் கற்ற பிறகு கார்ன் தனது ஆழ்ந்த கவனத்திலிருந்து வெளியே வந்தான். தனது டிராகன் குகையின் நுழைவு வாயிலை நோக்கியவாறு அவன் மெல்லிய குரலில் சில மாய மந்திரச் சொற்களை உச்சரித்து ஒரு மாயத்தை உருவாக்கினான். அது முதல் நிலை பாதுகாப்பு மந்திரமான மாய அலாம். பாதுகாப்பு கலைக்குரிய சில அடிப்படை மாய குறியீடுகள் காற்றில் தோன்றி குகை நுழைவு வாயிலின் ஓரங்களுக்கு பறந்து சென்று பனி சுவர்களிலும் தரையிலும் புதைந்தன. அவை ஒரு கணம் பிரகாசமாக மின்னிவிட்டு பிறகு மறைந்து போன. இது டிராகனுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள கார்ன் கற்ற பாதுகாப்பு மந்திரங்களிலேயே இது மிகவும் பயனுள்ளது. இது முதல் நிலை மந்திரமாக இருந்தாலும் மாய உணர்வுகளால் இதை கண்டறிவது மிகவும் கடினம். அதே சமயம் இது மிக சிறப்பாக செயல்படக்கூடியது. பொதுவாக எளிய மந்திரங்கள் கூட ஆச்சரியமான முடிவுகளை தரும். அதுவே மந்திரக்கலையின் உண்மையான வசீகரம். இருப்பினும் மேஜ் ஆர்மர் அல்லது ஷீல்டு போன்ற மற்ற மந்திரங்கள் கார்னுக்கு பெரிய அளவில் உதவியவை அல்ல. அவை டிராகனின் உடலுக்கு காகிதத்தை போன்ற மெல்லிய பாதுகாப்பையே தந்தன. அவற்றிற்காக மந்திர ஆற்றலை செலவிடுவது வீண் என்றே அவன் கருதினான். அடுத்து கார்ன் தனது குகையின் மறைவான இடங்களிலும் குறிப்பாக தனது செல்வ குவியலைச் சுற்றியும் பல மாய அலாம்களை அடுக்கடுக்காக அடுக்கி வைத்தான். அவன் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு உயிர் உள்ளே நுழைந்து அந்த அலாமை தூண்டினால் அவனால் அதை உடனடியாக உணர முடியும். அனைத்து வேலைகளையும் முடித்த பிறகு அவன் குகையின் ஆழமான பகுதிக்கு சென்று சில நாட்கள் ஓய்வெடுப்பதற்காக படுத்துக்கொண்டான். தூங்குவதற்கு முன் கார்ன் தன் அருகில் இருந்த அந்த பிரம்மாண்டமான மாய வாளை எடுத்து ஆராய்ந்தான். அவன் தனது மனதை அந்த வாளின் மீது ஒருமுகப்படுத்திய போது மங்கலான காட்சிகள் அவன் கண் முன் நிழலாடின. மிக நீண்ட காலத்திற்கு முன் நடந்த பண்டைய நிகழ்வுகளின் நிழல்கள் அவை. அந்த வாள் பார்ப்பதற்கு புதியது போல தெரிந்தாலும் அது இந்த யுகத்தை சேர்ந்தது அல்ல, மிகவும் பழமையானது என்பதை கார்ன் அறிந்தான். காலத்தின் ஓட்டத்தை அவனால் அந்த வாளின்குள் உணர முடிந்தது. மறைக்கப்பட்ட கதைகளைக் கொண்ட பண்டைய காலத்து பொருட்கள் எப்போதும் அவனுக்கு மிகுந்த ஆர்வத்தை தூண்டுகின்றன. கார்ன் கண்ட அந்த மங்கலான காட்சிகள் அவனது சமீபத்திய விழிப்புணர்வுக்கு கிடைத்த ஒரு புதிய ஆற்றலாகும். அவனதை காலத்தின் நிழல்கள் என்று அழைத்தான்.
ரோர்ஷாக்கிடமிருந்து கிடைத்த அந்த மாய வாள் மட்டுமல்லாமல் அவன் முன்பு சேகரித்து வைத்திருந்த உடைந்த கவசங்களும் துருப்பிடித்த இரும்பு வாள்களிலும் இப்போது அவனால் காலத்தின் நிழல்களை காண முடிந்தது. இருப்பினும் காலத்தின் நதியுடன் அவனுக்கு இருந்த பிணைப்பு இன்னும் ஆழமடையவில்லை. கார்னின் கண்களுக்கு அந்த காலத்தின் நிழல்கள் வெறும் வண்ணத் திட்டுகளாகவும் மங்கலான சித்திரங்களாகவும் மட்டுமே தெரிந்தன. எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அவன் மனதிற்குள் ஒரு மெல்லிய நம்பிக்கை இருந்தது. நான் தொடர்ந்து வளர்ந்து காலத்தின் நதியுடன் எனது பிணைப்பை வலுப்படுத்தினால் ஒரு நாள் இந்த நிழல்களை என்னால் தெளிவாக காண முடியும். இந்த பண்டைய பொருட்களின் கடந்த காலத்தை நேரில் காண முடிவதோடு ஒருவேளை அவற்றையே ஆதாரமாக கொண்டு நான் காலப்பயணம் கூட செய்ய முடியும். அந்த பண்டைய பொருட்களை தனியாக ஒரு இடத்தில் கவனமாக எடுத்து வைத்த பிறகு கார்ன் கண்களை மூடி அமைதியான உறக்கத்தில் ஆழ்ந்தான். அவன் எடுக்கும் ஒவ்வொரு சீரான மூச்சின் வழியாகவும் காலத்தின் நதி அவனது உடலுக்குள் மெதுவாகவும் உறுதியாகவும் பாய்ந்தது. அது அவனது பிணைப்பை சிறிது சிறிதாக வலுப்படுத்தியது. இந்த மாற்றம் மிகவும் நிதானமாகவும் நுணுக்கமாகவும் நடந்தாலும் அது உண்மையிலே நடந்து கொண்டிருந்தது. அதே சமயம் அந்த இருண்ட நரவு வானத்தின் கீழ் சுமார் 15 மீட்டர் நீளமும் ஒரு மரப்பீப்பாய் போன்ற தடிமனும் கொண்ட ஒரு நீல நிற பெரும் பாம்பு பனியின் மீது ஊர்ந்து சென்றது. அந்த பெரும் பாம்பு மெதுவாக பனிக்கு அடியில் தன்னை மறைத்து கொண்டது. அதன் மங்கலாக மின்னும் கண்கள் மட்டும் வெளியே தெரிந்தன. இரைக்காக அது பொறுமையுடன் காத்திருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு மாயாஜால உயிரினம் அந்த பக்கம் கடந்து சென்றது. அது ஒரு வாள்பல் புலி போல தெரிந்தது, ஆனால் உருவத்தில் மிகவும் பெரியது. பனிக்கு அடியில் ஒரு வேட்டைக்காரன் பதுங்கியிருப்பதை அந்த மிருகம் அறியவில்லை. திடீரென்று பனி வெடித்து சிதறியது. நில ஒளியில் அந்த பனித்துகள்கள் வெள்ளித் தூரை போல நாலாபுறமும் பறந்தன. பூனை இனத்தைச் சேர்ந்ததால் அந்த வாள்பல் புலியின் அனிச்சை செயல்கள் மிக வேகமாக இருந்தன. பனி நகரத் தொடங்கிய கணமே அது பின்னோக்கி குதித்து அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க முயன்றது. ஆனால் ஒரு நீல நிற ஒளி மின்னலை போல பாய்ந்தது. கத்திகளைப் போன்ற கூர்மையான பற்கள் புலியின் கழுத்தில் ஆழமாக இறங்கின. அவ்வளவு நெருக்கத்தில் அந்த பாம்பின் தாக்குதல் துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் தோட்டாவை போல வேகமாகவும் தப்பிக்கவே முடியாதவாறும் இருந்தது. அதன் தடித்த உடல் புலியின் மீது மின்னல் வேகத்தில் சுருண்டு எலும்புகளை நசுக்கும் பலத்துடன் இறுகியது. எலும்புகள் உடையும் மெல்லிய சத்தம் அந்த பகுதியில் எதிரொலித்தது. வடக்கு பனிச்சமவெளியின் வலிமையான வேட்டைக்காரனான அந்த வாள்பல் புலி பாம்பின் நெருப்பில் சிக்கி உயிரிழந்தது. அந்த ஆக்ரோஷமான மலைப்பாம்பு தனது இரையை கொன்றுவிட்டு உணவை சுவைக்க தயாரான போது திடீரென்று ஒரு பெரும் ஆற்றலின் பிரசன்னத்தை உணர்ந்தது. பயத்தில் அதன் உடல் அப்படியே உறைந்து போனது. அது மெதுவாக தனது தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தது. உயரே ஒரு வெள்ளி நிற டிராகன் பறந்து சென்றது. ஒரு கணம் நின்ற அந்த டிராகன் சட்டென்று திரும்பி அந்த பாம்பை நோக்கி வேகமாக பாய்ந்து வந்தது. அந்த டிராகனின் பிரம்மாண்டமான சிறகுகள் நில ஒளியை மறைத்தன. வெள்ளி வெளிச்சம் படர்ந்த அந்த பனி நிலத்தில் ஒரு நீண்ட நிழல் விழுந்தது. சில நாட்கள் ஓய்வெடுத்த பிறகு கேரனுக்கு சற்றே சலிப்பாக இருந்தது. அதனால் தனது கை கால்களை நீட்டி தளர்த்தி தானே வேட்டையாட முடிவு செய்தான். அவனது சீடர்கள் அவனுக்கு தேவையான உணவை தொடர்ந்து கொண்டு வந்தாலும் சில நேரங்களில் கேரன் தானே வேட்டையாடுவதையே விரும்பினான். தன் சீடர்களால் வீழ்த்த முடியாத வலிமையான உயிரினங்களை தேடி பிடித்து உண்பதை அவன் தனக்குத்தானே அளித்துக் கொள்ளும் ஒரு விருந்தாக கருதினான். அவன் கண்கள் தேடும் ஒவ்வொரு உயிரினமும் இந்த பனிச்சமவெளியின் மிக கொடிய வேட்டைக்காரர்களாகவே இருக்கும். ஆனால் எண்ணற்ற உயிரினங்களுக்கு அச்சுறுத்தும் அந்த பயங்கரமான வேட்டைக்காரர்கள் கேரன் முன்னால் வெறும் உணவாக மட்டுமே மாற முடியும். அந்த உக்கிரமான உயிரினங்களின் இறைச்சி சாதாரண மாயாஜால உயிரினங்களை விட சுவையாக இருக்குமோ என்று அவன் எப்போதும் யோசிப்பதுண்டு. இருப்பினும் அங்கிருந்த உக்கிரமான புலிகளும் ஓநாய்களும் ஏற்கனவே அவனது சீடர்களாக மாறிவிட்டதால் அவற்றை உண்ண அவனுக்கு விருப்பமில்லை. வரும் வழியில் 2 பெரிய மாயாஜால மிருகங்களை வேட்டையாடி முடித்திருந்த கேரன் இந்த பகுதியை கடக்கும்போது அந்த உக்கிரமான நீல மலைப்பாம்பை கவனித்தான். அவன் விரும்பும் உணவு பட்டியலில் பாம்புகள் எப்போதும் முதலிடத்தில் இருப்பவை. அது மட்டுமின்றி இந்த பாம்புகளின் அறிவுத்திறன் பனிப்புலிகள் அல்லது ஓநாய்களை விட மிக குறைவு. ஏன் அந்த பயங்கரமான பனி பல்லிகள் அல்லது வெள்ளை வேட்டை நாய்களை விடவும் இவை அறிவில் குறைந்தவை. பனிப்பல்லிகள் அல்லது வெள்ளை வேட்டை நாய்களை விடவும் இந்த பாம்புகளுக்கு அறிவுத்திறன் குறைந்ததால் இருப்பதால் இவற்றை சீடர்களாக வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை என்று கேரன் கருதினான். கேரன் தனது மர்மமீதமான மந்திர ஆற்றலை பயன்படுத்தினான். ஒரு கணத்தில் அவனது உடலிலிருந்து ஒரு நுட்பமான அலை பரவியது. அந்த அலை தொட்ட அனைத்தும் அப்படியே நிதான இயக்கத்திற்கு மாறின.
காற்றில் பறந்த பனித்துகள்கள் மெதுவாக கீழே இறங்கின. கடும் காற்று மந்தமானது. கேரனை நோக்கி பாய்ந்து வந்த பாம்பின் வேகம் மிக மிக குறைந்து போனது. கேரனுக்கு அந்த பாம்பின் திறந்த வாய்க்குள் இருந்த ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கவனிக்க கூட நேரம் இருந்தது. அவன் தனது வெள்ளி நிற டிராகன் நகங்களால் அந்த பாம்பின் தலையை வலுவாக பிடித்து ஒரே முறுக்காக முறுக்கி அதன் உடலிலிருந்து தலையை தனியாக பிரித்து எறிந்தான். கேரன் அந்த தலையை திரும்பி பார்க்காமல் வீசி எறிந்தான். வேகப்படுத்துதலுடன் சேர்த்து இந்த தாமதப்படுத்தும் மந்திரமும் மிகச் சரியாக வேலை செய்கிறது என்று அவன் திருப்தியுடன் கூறினான். இந்த தாமதப்படுத்தும் மந்திரம் கேரன் காலத்தை ஆளுவதன் மூலம் பெற்ற ஒரு புதிய ஆற்றல். இது அவனது வேகப்படுத்தும் நிலைக்கு ஒரு சிறந்த துணையாக அமைந்தது. இந்த தாமதப்படுத்தும் மந்திரம் கேரனின் பார்வை எல்லைக்குள் இருக்கும் எந்த ஒரு இலக்கையும் கட்டுப்படுத்தும். இது அவனது வேகப்படுத்தும் மந்திரத்தைப் போலவே மிக குறைந்த அளவிலான கால ஆற்றலை மட்டுமே எடுத்துக்கொண்டது. தன்னை வேகப்படுத்திக் கொண்டு எதிரியை தாமதப்படுத்துவது என்பது எதிரியை அந்த இடத்திலேயே உறைய வைப்பதற்கு சமமானது. இந்த தாமதப்படுத்தும் மந்திரமும் காலத்தின் மூச்சும் கேரன் தனது கடைசி விழிப்புணர்வுக்கு பிறகு பெற்ற கால அடிப்படையிலான பேராற்றல்கள். இவை கேரன் வளர வளர இன்னும் வலிமை பெறும். அவனது வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையான ஆயுதங்களாக இவை விளங்கும். கேரன் அந்த உக்கிரமான பாம்பை 2 பாதிகளாக பிரித்தான். ஒரு பாதியை தனது பனி மூச்சினால் உறைய வைத்தான். மறுபாதியை நெருப்பினால் வாட்டினான். சிறிது நேரத்தில் சமைத்த இறைச்சியை அவன் சுவைத்து பார்த்தான். அதன் சதை மிகவும் உறுதியாகவும் அடுக்குகளாகவும் இருந்தது. அதன் சுவை கேரனின் கண்களில் ஒரு மின்னலை ஏற்படுத்தியது. இவ்வளவு சுவையான உக்கிரமான மிருகங்கள் மிக குறைவாக இருப்பது வருத்தத்திற்குரியது. இதன் இறைச்சி உண்மையில் அற்புதம் என்று அவன் முணுமுணுத்தான். அவற்றை இனப்பெருக்கம் செய்ய ஏதாவது வழி இருந்தால் தனது எல்லையில் இருக்கும் சாதாரண விலங்குகளை கூட கேரன் இத்தகைய உக்கிரமான மிருகங்களாக மாற்ற தயங்க மாட்டான். அப்படி செய்தால் அவை உருவத்தில் பெரியதாக வளர்ந்து அவனுக்கு தேவையான சுவையான உணவை தடையின்றி வழங்கும். துரதிர்ஷ்டவசமாக அவை எப்படி உருவாகின்றன அல்லது பரிணாமம் அடைகின்றன என்ற ரகசியத்தை கண்டறிவது கடினமாக இருந்தது. அவன் ஏற்கனவே ஒரு பனிச்சிறுத்தையை ஆராய்ந்தும் அவனுக்கு பயனுள்ள தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த உக்கிரமான மிருகங்களின் உருவாக்கம் என்பது இயற்கையானது அல்ல என்று கேரன் சந்தேகித்தான். ஏதோ ஒரு புறம்பான சக்தி இதில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அந்த மர்மமீதமான மிருகத் தோட்டத்திற்கும்